38 வருஷம் ஒரு பைபிள் ஸ்டோரிக்கு இது படிச்சிருப்போம்ல. 38 வருஷம் ஒரே இடத்துல. எப்போ தண்ணி கலங்கும் தெரியாது. ஆனா கலங்கும் போது அங்க தூக்கி போடுறது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா 32 வருடமா எனக்கு நடக்காத காரியம் ஒரு கொஞ்ச நேரத்துல நடந்துச்சு. ஆமா, 12 வருடம். அது எந்த மாதிரி பாடா? பெரும்பாடா. பாடலையே என்ன பாடா? பெரும்பாடா. நான் சொல்றேன், பெரும்பாடா வந்திருக்கிற உங்களுக்கு பிரைஸ் தி லார்ட், இன்னைக்கு இயேசு காரியம் செய்ய போகிறார். இந்த சால்வை, இந்த ஆனரு, இங்க ஒரு புறா இருந்துச்சுன்னா அந்த புறாக்கு தான் பண்ணும். ஏன் தெரியுமா? புறானா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் தான் இங்க கெஸ்ட், நாங்கெல்லாம் வேஸ்ட். ஒரு நாட்களில் அவர் தான் இங்க கெஸ்ட். அவர் இருந்தா தான் பெஸ்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ஜஸ்ட் ஐ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என் பேர் மஞ்சுநாதன். எனக்கு ஒரு 14 வருஷமா பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. திக்குவாய் அப்படிதான் வரும். அப்படி இருக்கும்போது இந்த ரெட் கலர் மாலை போட்டுன்னு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாலை போட்டு கொண்டு மண் சோறு சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு வெள்ளியில் நாக்கு செஞ்சு போடுறேன்னு சொல்லி அறிக்கை பண்ணி நாக்கு செஞ்சு போட்டு பேச்சு வரல. இப்படிதான் ஏதோ கூட்டம் நடந்துருந்துச்சு. அந்த கூட்டங்களுக்கு போகும்போது சரி, அங்கே ப்ரேயர் நடக்குது. உள்ளே போகும்போது போக எனக்குள்ள ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. போன உடனே விடுதலை கிடைக்கல, போக தான் விடுதலை கிடைக்கும். நீங்கள் சில பேர் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு போனால் விடுதலை கிடைச்சிருவோன்ட்டு, போக தான் விடுதலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு டிஸ்கரேஜ் ஆகும், சிலருக்கு போன உடனே விடுதலை கிடைச்சிடும். போன உடனே விடுதலை கிடைச்சிச்சுன்னா அடுத்து நீ கத்தருக்குள்ள இருக்க மாட்டேன், ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். ஆமா, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு போன உடனே கிடைக்கலன்னா சொன்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. 38 வருஷம் பிறகு ஆச்சு ஒரு சம்பவம், அது இன்னும் பேசப்பட்டுன்னு இருக்குது. உன் வாழ்க்கையில் சில காரியம் தாமதமாக நடந்தால் அது சரித்திரமாக மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம் நடுவிலே காரியங்கள் செய்வான். விறகு தெரியுமா? விறகு தெரியும் இல்லை, அடுப்புக்கு போடுற விறகு. அப்படியா நம்ம காஞ்சு போயிருக்கோம் அந்த விறகு. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியா காஞ்சு போய் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்தீங்களா, ஒரு நெருப்பு உங்களை இன்னைக்கு பிடிச்சிக்கும். அப்படிதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு சரியா தமிழ் வராது, தமிழ் வரலாம் மிக்ஸாக வரும். என் மதர் டங் தெலுங்கு, நான் பைபிள் படிக்கிறது கன்னடா, நான் சபை நடத்துகிற தமிழ், அதனால எல்லாம் மிக்ஸாக இருக்கும். உங்களுக்கு பெங்களூர் தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் நான் பேசுறது புரியும் உங்களுக்கு. இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமே, நல்லா கவனிக்கணும். சில காரியம் பெற்றுக்கணும்னா இல்லையா, கெஞ்சாதீங்க, அவரை கொஞ்சுங்க. என் பாலிசி அப்படிதான். ஒரு சில காரியம் நடக்கணும்னா கெஞ்சினே இருக்கக்கூடாது, அவரை கொஞ்சனே இருக்கணும். அல்ல அல்ல குறையாத அன்பு, அதை ருசிக்க திகட்டாத அன்பு. தெரியலங்களா? என் கூட சேர்ந்து பாடுங்க. அல்ல அல்ல குறையாத அன்பு, அது அவ்வளவுதான். இயேசுவே நினையில்லாத அன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்க மாத்திரம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்னொரு முறை அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே
அல்லேலூயா. லாஸ்ட் ஸ்பீக்கர் பக்கத்தில் உட்காந்துருக்கல அண்ணன் கையை வைத்து நீங்க தான். உங்களுக்கும் டிரைவிங் ஏதாவது சம்மந்தம் தானே? என்ன கொஞ்சம் கேளுங்க என்னன்ட்டு. கொஞ்சம் கேட்க மாட்டேன். உங்களுக்கும் டிரைவிங் ஏதாவது சம்மந்தங்க தானே? என்ன டிரைவ் பண்றீங்க? காரா? உங்க ப்ரொஃபஷனல் என்ன? நீங்க உங்களுக்கு காருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? டிரைவிங் பண்ணுவீங்களா நீங்க? கா பாத்து இல்ல அவர் டிரைவர் தாவா இன்றைக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதா அண்ணன்? செகண்ட் டைமா? உங்களுடைய உங்க குடும்பம் யாராவது இங்க இருக்கிறாங்களா? ஏன்ச்சு நில்லுங்க பார்க்கலாம். ஒரு கர்ப்ப கனியை பாக்குறேன். எவ்வளவு பசங்க உங்களுக்கு? வாங்க வாங்க ப்ரோ. இவர் ஒருத்தர் தாவா? ப்ரோ ஷோகோதோ அத்தியா குடும்பமா வாங்கன்னா இவர் ஒருத்தர் இல்ல. இவர் கூட குடும்பம் தானே அதீங்களா? சபரதோ யாய்மனோகோதோ. ஆவியான சொல்றாரு ஒரு ஃபைனான்சியல் ஒரு பெரிய மாறுதல் வரும். ஒரு ஃபைனான்சியல் மாறுதல் வரும். ஃபைனான்ஸ்ல மாறுதல் வரும். எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கத்த நிக்க வைக்க போறார். ஒரு ஜனங்க முன்னாடி சில ஜனங்க முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆவியான சொல்றாரு அங்கேயே உங்களை நிக்க வைக்க போறாரு. இங்க நீங்க வரல, கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் ஜெபிக்கும் போது எஸ் லெட்டர் பார்க்குறேன். ஏதாவது கனெக்டடா? சரி, அழுவக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தொட்டு தான் அனுப்ப போறாரு. சப்ரோ அதனால தான் கத்தரங்க கொண்டு வந்திருக்கிறாரு. இவங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. அப்பா பேர் செல்வராஜ். உங்க அப்பாவோட பேர் செல்வராஜ். அந்த தலைமுறை உங்க அப்பாவுடைய சாபத்தை இன்னைக்கு கத்தர் உடைத்து அந்த அப்பா இல்ல இயேசு அப்பா உங்களுக்குள்ள வந்து அவர் உங்களை நடத்த போகிறார். ஒரு வீட்டு விஷயத்தில் ஆவியானவர் காரியம் செய்வார். ஒரு சில செய்வனை பார்க்கிறேன். அந்த செய்வனைகளை கத்தர் இன்றைக்கு முறியடிக்க போகிறார். எப்போ எடுத்தீங்க? காலையில உடம்பு சரியில்லை போது தலை சுத்து வந்து வாந்தி எடுத்தீங்க. எங்க போய் எடுத்தீங்க? காலையில அன்னைக்கே கத்தர் உங்களை சுகப்படுத்திட்டாரு. அன்னைக்கு விடியற் காலையிலே அன்னைக்கே உங்களை கத்தர் பார்த்துட்டார். ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் காட் இங்கிருந்து போகும்போது ஒரு முழு விடுதலையோடு கிட்ட போறீங்க. அந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஷாபாத்தோ ராபா கண்ணை முடுங்க பார்க்கலாம். அம்பர் அதியாந்தரா கரபோதோலரோ எல்லா விதமான கட்டுகள் ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எங்க இருக்காங்க? கே லெட்டர் எங்க இருக்காங்க? அவங்க அம்மாவா? எஸ் லெட்டர் அவங்க அப்பா, கே லெட்டர் அவங்க அம்மாவா? எங்க இருக்கிறாங்களா? எல்லாம் ஒண்ணா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றையோட பேசுறீங்களா? எத்தனை நாளா பேசல? 3 வருஷமா பேசல. ஆவியானவர் சொல்றாரு எங்கிருந்து போன உடனே அவங்க கையை கொடுத்து நீங்களே மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கறவங்க பெரிய ஆளு, மன்னிக்கிறவங்க அதை விட பெரிய ஆளு. எந்த லெட்டர் சொல்லுங்க? கே லெட்டர். என்ன கே லெட்டர் பேர் என்ன? குமுதா. சோ நீங்க குமுதாவோட அம்மாவோட சமாதானம் ஆயிடுங்க. கிராபோ ஷோகத்தோ ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் காரியம் செய்யும். 3 வருஷமா 38 வருஷமா சரித்திரம், 3 வருஷமா சரித்திரம் பேசாதவங்க இன்னைக்கு நீங்க பேசிடணும். ஃபாதர் இயேசுவின் நாமத்தினால கிராபோ ஷோகத்தோ லரோ. ஐயா ஒரு கேர்ள் பேபிக்காக காத்துன்னு இருக்கிறீங்களா? ஒரு பொட்ட பிள்ளைக்காக? ஆமாவா? கேராபோ ஷேகேதல ரேபரா இது என்னன்னு தெரியல. உங்களுடைய கையில கேர்ள் பேபியை நான் பார்க்கிறேன். சபரா தோலரோ. Father, you bless this family, Lord. Abundantly you bless, Lord. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என்
தெய்வமே என் இயேசுவே. Come on, once again. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே என் இயேசுவே. நீங்கள்லாம் எப்படியோ தெரிலங்கோ, படும் மோசத்தில் இருந்தவங்க நான். அல்லேலூயா. வசனத்துக்கு போகவே முடிய மாட்டேன். நான் ப்ரொஃபட்டிக்கலாக மூவ் ஆகிறேன். ஐயா சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஸ்பிரிட்ல எப்படி லீட் ஆகுது அப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டாரு. வர போஷோக்கத்தோலும் பஸ் அந்தரதலரா லிப்ரோகோத்தோ ஷெகிதிமனா ரோகோத்தோ. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. என்ஜாய் பண்ணுங்க அவரோட பிரசன்ஸை பார்க்கலாம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே தீர்க்கதரிசன ஊழியங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. ஒரு தீர்க்கதரிசி தேட மாட்டோம். நம்ம ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசிலாம் தேடினு இருப்போம். இல்லை, உன்னை ஆவியானவர் எங்க கனெக்ட் பண்றாரோ அங்கேயே நீ இருக்கணும். அல்ல இல்லையா? சொல்லு, புரியுதா? உங்களை ஆவியானவர் எங்க கனெக்ட் பண்றாரு பாரு, அங்கதான் இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் ஒரு இடத்துல இருந்தாரு. சவுல் என்ன பண்ணாரு? ஒரே தீர்க்கதரிசியை தேடி போனாரு. அவர் ராஜாவாயிட்டார். இன்னைக்கு நம்ம ஏன் ராஜாவாக மாட்டோன்றோம்? ஏன்னா 10 தீர்க்கதரிசி தேடின்னு இருக்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? அவங்க கிட்ட வல்லமை கதை, இவங்க யாருக்கிட்டையும் வல்லமை இல்லை. இந்த வசனத்தை தான் வல்லமை இருக்கு. ஆவியானவருக்கு தான் வல்லமை இருக்கு. அது நிரம்பி இருக்கிறதுனால தான் வல்லமை. அல்ல இல்லையா? சொல்றது புரியுதுங்களா? அல்ல இல்லையா? ஒரே விடுதலைக்காக அதுக்காக இதுக்காக ஜெபங்களுக்கு போங்க. ஆனால் தகப்பன் ஒருத்தர் தான் இருக்கணும். அப்பப்போ தகப்பனை மாற்றினே இருக்கக்கூடாது. அப்பப்போ தகப்பனை மாற்றினே இருந்தால் அதுக்கு பேர் வேற. அல்ல இல்லையா? சொல்லு, புரியுதுங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. அல்ல இல்லையா? ஏன்னா பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன். நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆமாம். அல்ல இல்லையா? அந்த வசனத்தின் மூலியமா ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். ரோமர் 8:14 ஒருத்தர் எடுத்துக்கங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீஸ். தமிழில் படிக்கிறவங்க, கன்னடாவில் படிக்கிறவங்க, யாராக இருந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு படிங்க பார்க்கலாம். மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறாங்க? தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? இன்னைக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கிறவர் தான். உங்களுக்கு புரியல, ஆமேன்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன்.
அல்லேலூயா. மேலும் எவர்கள் தேவ ஆவியினால் என்று அது நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறாங்க? ஆமா, இந்த தேவ ஆவியானவர் இல்லாதவங்களே அநேகர் இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. வசனம் சொல்லுகிறது, வசனம் அழகா சொல்லுகிறது, யார் யாரு, அது கன்னடால அழகார இருக்கிறது, ಯಾರು ಯಾರು ದೇವರ ಆತ್ಮನ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವರು. மேலும் எவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ, நடத்தப்படணுமாங்க. ஹல்லேலூயா. நடத்தப்படுறதுன்னா என்ன சொல்லுங்க? அனுதினமும் அனுதினமும். ஒரு நாள் மாத்திரம் நடக்கிறோமா? மிச்ச நாள் நான் வீட்டில் இருக்கிறோமா? வேலைக்கு போகும்போது நடக்கிறோம், கடைக்கு போகும்போது நடக்கிறோம், எங்கெல்லாம் போனோம் அங்கெல்லாம் என்ன பண்றோம்? வாக்கிங் இல்லையா? ஆனா வசனம் சொல்லுகிறது, இங்கிலீஷ்ல சொல்லுகிறது, those led by the spirit they are the sons of God. ஆமென். தேவ ஆவியினால நடத்தப்படுகிறவங்க. அல்லேலூயா. தேவ ஆவியினால. நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு தான் புதுசா வந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அமாவாசை ஜெபத்துக்கு வந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை யாரோ உங்களை ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கலாம். நீங்க எப்படி வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து 30 வருஷமா அந்த உலகத்துக்கு அவர் தேவன் என்று தெரியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 16வது வசனத்துல அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகும் போது தான் இந்த பூமிக்கு அவர் மனிதகுமாரனா இருந்து தேவகுமாரனா கன்வெர்ட் ஆனார். அல்லேலூயா. எப்படி கன்வெர்ட்? ஆக்சுவலி கன்வெர்ட்னா இன்னைக்கு அதை பத்தி வேற இது இருக்குது, அந்த மீனிங்ல நான் சொல்ல. அவர் எப்படி டிரான்ஸ்பர் ஆனாரு? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து 4வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம், அதுல 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆவியினாலே வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். சொல்றது புரியுதுங்களா? 30 வருஷமா இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாருன்னு தெரியல. ஒரு வாட்டி மாத்திரம் 12-13 வயசுல வந்து போனவர் எங்க இருந்தாருன்னு தெரியல. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் எப்படியா அவர் ஆரம்பிக்கிறாரு? அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? அவர் பரிசுத்த ஆவியோடு கூட ஆரம்பிக்கிறாரு. பாஸ்டர் ராமோஸ் பாஸ்டர், இந்த சபையை பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க ஆரம்பித்திருக்கிறீங்க. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இயேசு கண்ட வெற்றி நீங்களும் காண்பீங்க. அல்லேலூயா. நான் 5ஆம் கிளாஸ் ஃபெயிலும், எனக்கு படிப்பறிவு அவ்வளோ இல்லை. ஐ எம் 5th standard fail. I don't have proper education. ஒரு நாள் இந்த பரிசுத்த ஆவியானவர் 2007-8 நினைக்கிறேன், ஒரு நாள் வெளியே பேசினே இருக்கிறோம். அப்படியே எங்கள் சபையில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படியே அந்நிய பாஷை பேச 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 பேச, அதாவது இன்டர்வியூ ஈடன் டிவியில் கொடுத்துருப்பேன், வேணா கூட அதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஈடன் டிவியில் யூடியூப்பில் வரும் பாருங்கள் இன்டர்வியூ, அதில் எப்படியா சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு 11 மணி அப்படி ஜெபிக்கும் போது அப்போ தான் அந்த புது அனுபவம், உள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரான்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் யூடியூப் இல்லை. அப்போ தெரில என்ன பண்றதுன்ட்டு மறுபடியும் ஒரு சத்தம் வருது, அங்கே போயிட்டு ஒரு புக்கை எடுன்னு சொல்லி. என்னவோ தெரில, புக்கை எடுக்கிறோம், பார்த்தா ஃபுல் இங்கிலீஷ்ல இருக்குது. நான் படிச்சது கன்னடா மீடியம், அது 5ஆம் கிளாஸ். 5ஆம் கிளாஸ்லேயே ஸ்கூலில் ஃபெயில் நான் தான், படிப்பறிவே இல்லை. ஆனால் ஒரு லெட்டர் தெரியும், ஜி இருக்குது, ஓ இருக்குது, ஓ இருக்குது, டி இருக்குது. அல்லேலூயா. நான் என் சாட்சியோடு கூட இந்த செய்திக்கு நான் போகிறேன். அப்போது இது ஒன்றே புரியலையே. அப்புறம் குடிசை வீடு உங்களுக்கு தெரியும், அந்த குடிசை வீட்டில் பிராண்டி பாட்டிலில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விளக்கை எடுத்துக்குவாங்க, அவங்க வந்து எறிவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் பார்க்குறது கஷ்டம். நான் அந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தேன். அப்போது அந்த ஒரு சீமெண்ணெய் விளக்கு பக்கத்தில் வச்சுக்க நான் பார்க்குறேன். ஒன்றுமே புரியலையே இது ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி அப்படியே துதிக்கிறோம், எப்படியே அவரை இது பண்ணுறோம், இதெல்லாம் இதுக்கு தான் பின்னாடி ரீசன். அப்போது பார்க்குறோம், ஒன்றுமே புரியலையே. அது வரல, அது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஆவியானவர் பேசுறாரு, ஆனா ஆவியானவர் சத்தமா தெரியல, இது படி என்றார். அது வரலாம் ஜிஓஓடின்னு தான் படிக்கிறேன். ஆவியானவர் பேசின உடனே ஜிஓஓடி என்றது குட்னு புரியுது. நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? ஆவியானவர் வந்தா ஷக்கா பக்கா தாக்கான்னு கையை தட்டி பக்கத்தில் இருக்கிற 4 பேரை தள்ளி அப்படிதான் நினைச்சுக்கிறோம். அது வேற ரகம். நான் சொல்ற ஆவியானவர் இன்னொரு ரகம், அவர் ஞானத்தின் ஆவியானவர். இல்லையா? அப்புறம் நான் புக்கை பார்க்குறேன், அது பேர் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். அந்த புக் எழுதினவர் அதாவது பெனின். அந்த புக்கை நான் படிக்கிறேன். அவர் எழுதியிருக்கிறாரு, ஐ எம் ஆல்சோ ஸ்டாமரிங் இன் மை 17 ஏஜ். சொல்றாரு, எனக்கு கூட மந்த நாவு. ஆவியானவர் பார்த்து எழுதுறாரு. 2007 கன்னடா மீடியம் படித்த நான் முறை இயேசுவின் நாம தொட்டார். அப்படிதான் இங்கிலீஷ் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 5ஆம் கிளாஸ் வந்து டைரெக்டாக 10ஆம் கிளாஸ்க்கு எக்ஸாம் யாராவது எழுதிருக்கு பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், நான் தான் எழுதுனேன்.
ஒரே 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் சார் சிரிக்கிறாங்கப்பா. 10ஆம் கிளாஸ் இருக்கிறன்னா 10 முறை ஃபெயில் ஆகுறான். நீ 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எனக்கு தெரியல. ஆவியானவர் சொல்றாரு போய் எழுது. நீங்கள் ஆவியில நடத்தப்பட வேண்டும். எதுல நடத்தப்படணும்? இன்றைக்கு என்னுடைய தலைப்பே ஆவியில நடக்கப்படுறது தான். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவா தன் காலத்துல அவன் நீதிமானும் அவன் உத்தமனா இருந்தான். அவன் தேவனோடு அந்யோன்யமா இருந்தான். அந்யோன்யமா இருக்குதுன்னா தேவனோடு நடக்கிறது. காபா சக்கா தோல் படிங்க பார்க்கலாம். வம்ச வரலாறு வேண்டாம், அடுத்து படிங்க பார்க்கலாம். அப்படியே கீழே இருந்தவர்களுக்குள்ளே சஞ்சரித்து கொண்டிருக்கான். என்ன சொல்ல நடக்கிறதானயா? அது சஞ்சரித்து கொண்டிருந்தானா பாஸ்டர்? நடக்கிறதான். ஆமா, பாருங்களேன். அவன் இருந்த காலத்துல கூட நம்ம இருக்கிற காலத்துல கூட எல்லா மாதிரியும் இருக்கும். அவங்க காலத்துல கூட. ஆனா அழகா வசனம் சொல்லுது, அவன் எப்படி இருந்தானா? தேவனோடு கூட நடந்து கொண்டிருந்தான். இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பர்சன் இன் இஸ் பிளேஸ். அவர் யாருன்னு தெரியல நோவா. ஆனா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. தேவனோடு கூட என்ன பண்ணி கொண்டிருந்தாரு? சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொள்ளும்போது நல்லா கவனிக்கணும், எல்லாருமே போயிட்டாங்க. நோவா தான் குடும்பம் மாத்திரம் பிழைச்சுன்னு இருந்துச்சு. நீங்க தேவனோடு கூட நடக்கிறவர்களா இருந்தா, ஆவியானவரோடு கூட அது நடக்கிறவர்களா இருந்தா, உங்க கூட டிராவல் பண்றவங்க உங்களை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஆனா உங்களை சரியான ரீதியில நடத்துவார். இன்னைக்கு சபைக்கு வரும்போது உங்க பாஸ்ட் யாருன்னு தெரியும், உங்க பாஸ்ட் மிஸ்ஸஸ் தெரியும், குழந்தை தெரியும், உங்க சொந்தக்காரர் பக்கத்துல இருக்கிறவங்க தெரியும். இன்னைக்கு அநேக சபைகளில ஆவியானவர் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியானவரோட என்ன பண்ணுங்க, நான் அவரோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, இணைக்கப்படுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க, ஒரே மனைவி. உல்டா சொல்றேன், ஒரு மனைவி 2 பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, ஒரு சின்ன வார்த்தை உங்களை எப்படி ஷார்ப் பண்ண வைக்குதுல்ல. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா, ஒரு சின்ன அபிஷேகம் உங்களுக்குள்ள வச்சா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அல்லேலூயா. அப்படிதான் 10th நான் பாஸ் பண்ணேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரோடு நடக்கிறாங்க. நாங்க ரொம்ப பணக்காரு, அம்பாசிடர்காரெல்லாம் இல்லைங்க. ரொம்ப எங்க அப்பா மோரி கிளீன் பண்றவர். வெக்கமே இல்லைங்க எனக்கு சொல்றதுக்கு. நீங்க பார்த்தா டை கட்டியிருக்கிறீங்க, அதான் பிரசங்கம் பண்றீங்க, அப்படியா? ஆமா, சாக்கடையிலேருந்து கத்த திறந்து கொண்டார். அதுதான் அவர் மேல அவ்வளோ லவ். அதனாலதான் அவர் மேல அவ்வளோ லவ். அல்லேலூயா. அதனாலதான் அவர் மேல அவ்வளோ லவ். நீங்க ஆவினால நடத்தப்படுங்க. அல்லேலூயா. உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கான்டாக்ட்ஸ் வரும். கேளுங்க, ஐயா நான் உங்களுக்கு கால் பண்ணா நீங்க எனக்கு கால் பண்ணீங்களா? ஐயா நீங்க தானே எனக்கு கால் பண்ணீங்க. உங்களை யார் எங்க இன்வைட் பண்ணாலும் நீங்க ஆவியானவரோட நீங்க நடந்தா, நீங்க எங்க போய் சேரணுமோ அவர் உங்களை கொண்டு போவார். எங்க அப்பாவை அது வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. ஏன்? காலு சார், கையை காலெல்லாம் என்னது சேரு. பிபிஎம்பி கிளீனர் அவரு. ஆனா இன்னைக்கு என்ன, எங்க வீட்டுக்குள்ள வரமாட்டீங்களா, எப்போ வருவேன்னு கேட்டு இருக்கிறேன். இதுதான், இதே தான், இதுதான். அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு உங்களை சிலர் பார்த்து சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம், என் கொம்பு கர்த்தரால உயர்த்தப்பட்டது என்று சொன்னதை போல இன்றைக்கு அநேகருடைய கொம்பு கர்த்தரால உயர போகுது. படிங்க 1 சாமுவேல் 2வது அதிகாரம். கராபாத்தி யாந்த ராபா லா ஷகத் துராபோ ஷகதா தராபா. தேங்க் யூ. படிங்க பாஸ்டர், பார்க்கலாம் டக்குன்னு. யாராவது ஒருத்தர் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் முதல் வசனம். இல்லைங்க, சாரி. எனக்கு கொஞ்ச நேரத்தில் பயப்படுத்திட்டேன். பிரதர் கரெக்டாக படிக்கிறாரு, சொல்லுங்க பிரதர். என் பகைஞ்சர் மேல இருக்கும் பாருங்க. ஆமே, போதுங்க. ஆலயத்தில் அவளுடைய வாயை ஃபர்ஸ்ட் ஆலயத்தில் என்ன பண்ணியாச்சு, அவ வாய் கூட அசையல. ரைஸ் எல்லாம் அப்படியே என்ன பண்றா, துதிக்கிறான்.
ஆனால் அவ துதிச்சதுனால தேவனோடு கூட தங்களை உறவு கொண்டதுனால அவங்க பகஞ்சன் மேல என்ன பண்ணாங்க? கர்த்தர் வாயை திறக்க வைத்தார். உங்க பகஞ்சன் மேல நீங்க வாயை திறக்காத, ஒரு நாளொன்று வரும், அவரே உன் வாயை அவங்க வேலை நம்ம திறக்க வைப்பார். ஆமாங்க, என்னோட பேக்ரவுண்ட் அப்படிதான். என் பேர் மஞ்சுநாத் தான். எல்லாரும் மஞ்சுநாத் கூட ஒரு மாதிரி இருக்குது. அதனால நானே மைக்கெல்லாம் சேர்த்துக்கினேன், யாரும் வைக்கவே இல்லை. தேவனோடு கூட நடக்க 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 கத்த ஞானத்தை கொடுப்பார். ஆமா, மராஷா கேட்டாரா கரா பௌதுலா நாரா ராபராஷா தலாரா. டியூமர் நான் பார்க்குறேன். தட் மீன் டியூமர்னா கட்டி நான் பார்க்குறேன். கட்டி இருக்கிறவங்க அப்படியே ஏஞ்சி நில்லுங்க. இன்ஸ்டன்ட்டாக இப்போ ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு. உங்கள் சரீரத்தில் அங்கங்கே உங்களுடைய அந்தரங்க உறுப்புகளில் ஒரு கட்டி அல்லது உங்கள் சரீரத்தில் எங்களை கட்டி இருந்துச்சுன்னா அப்படியே கை வைங்க. இருக்கிற இடத்துல ஏஞ்சி நில்லுங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் பயப்படாதீங்க அந்த கட்டியை பார்த்து. எங்களை ஏஞ்சி நிற்கலன்னா நான் அடுத்த காரியத்துக்கு போயினே இருப்பேன். ஏன்னா டைம் வேறு பாருங்கள், இன்னும் வசனத்துக்கே போகல. பிராத்தோ லோனோ ராதா ராதா லாபா தாரா, இன்னும் 2 பேரை நான் பார்க்குறேன் என் ஸ்பிரிட்டில். உங்கள் சரீரத்தில் தலை மறைந்திருக்கு. ஏஞ்சிக்கலாமா? ஃபஸ்ட்டு அவங்க ஏஞ்சிக்கணும். ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அல்ல லோயா ஷாபா தோலோ ரெண்டு தூரா கேபா ரந்த ராதி அந்தர போத்தோ கண்ணை மூடுங்க. லாபா ராதா ராதா. நான் ஆவியில் அசை போட்டுன்னு இருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு எதுக்கெல்லாம் ஜபிக்க வைக்கிறாரோ அதுக்கெல்லாம் நான் ஜபிக்க போகிறேன். வசனத்தை என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஆவியானுடைய காரியத்தை எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. வசனம் நான் போதகர் அல்ல, என் அழைப்பு ப்ரொஃபட்டிக் காலிங். கட்டிகள் மறைஞ்சிடும். இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல அந்த கட்டி அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரைஞ்சிரும். ஆனா நீங்க என்ன பண்ண தெரியுமா? ராஷ்டிரத்தை வசனம் சொல்லுது, நீங்க விசுவாசிக்கும் போது தான் தேவ மகிமை பார்க்க முடியும். ஆவியானவர் காமிச்சிட்டார் அந்த கட்டியை. ஆனா நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்குறாரு. நீங்க விசுவாசிக்கலாம், அற்புதம் நடக்காது. ஒரு ஆவியான சொல்றதை சொல்லிட்டான். 3 நாள் ஜபங்க இங்க நடக்கும். 3 நாள் ஜபத்துல 2 நாள் இங்கே ஜனங்க தங்கி அவங்க இந்த ஜபத்துக்காக அவங்க 2 நாள் முன்னாடியே வந்து தங்கி அவர்கள் தன்னை விடுதலை பெற்று அன்றைக்கு சாயங்காலமே அவங்க பேப்டிசம் எடுத்துன்னு போவாங்க. இந்த இடம் அந்த மாதிரி இடம். In the mighty name of Jesus, Father, உமக்கு தான் மகிமை, உமக்கு தான் மகிமை. சிஸ்டர், நீங்கள் குடும்பமாக வந்திருக்கிறீங்களா? இங்கே ஆவியான சொல்கிறாரு, ரொம்ப நாளாக ஒரு துக்கம் உனக்குள்ளே போயின்னு இருக்குது. ஆவியான சொல்கிறார், நீ எப்பயோ செத்து போயிட்டுருக்கணும் தெரியுமா? உன்னை கத்தர் தொழிலனா நீ எப்போ செத்து போயிட்டுருப்ப. கராபாஷாத்தில் 2 முறை சூசைடு. கராபோஷோத்தில் வரும். உன்னை கயிறு அறுத்து கூட்டின்னு வந்திருக்கிறார் ஏசப்பா. லப்ரோ துடமனா ஷகேத்தே ஷபனா துலரா. உங்க பேர் என்னங்க? சீதா. லம்ரா ஷகேத்தே. சீதா சிஸ்டர். கராபத்தோலோ ஷோகத். ஐயா, நம்ம சபங்களா இவங்க? ஓகே, அமாவாசை ஜபத்துக்கு வருவாங்களா? இந்த ஓகே. ஷப்ரோ தோலோ ஆமா நான் ஷகேத்தால ரோந்தோரோ தோலோ. ஆட்டோக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? ஆட்டோ உங்க வீட்டுக்கார ஆட்டோ ஓட்டிட்டாரா? அண்ணன் இங்க இருக்கிறாரா? லாப்ரோஷ். அண்ணனுக்கு அலையிலாம் பிடிக்காதா? கேரபோ சொத்தலோரோ லமரோ சொத்தை. கவலைப்படாதீங்க, ஜபிக்க போறோம். மன சத்தலரா லப்ரோ தோலோ. மேரி யாரு? மேரி யாரு? உங்க ஃபேமிலியில் யாருன்னு கேட்குறேன். எனக்கு தான் வச்சிருக்காங்க பேர். இப்போதான் உங்க பேர் வேற பேர் சொன்னீங்க. ஓ, மரியா சீதாவா? ஆனால் நீங்கள் என்ன போய் சொன்னீங்க? சீதான்னு சொன்னீங்க. ஆனால் ஆவியானவர் மேரியன்னு காட்டிட்டார் இல்லையா பாஸ்டர்? நல்லா பரோ ஷோத்தோ நிமரோட்டோ டச்ல. ஐ பிலீவ் லார்ட். இன்றைக்கு நீ தொட்டதுக்காக நன்றி. சர்வ வல்லமை உயிரே பாத்திரரே பாத்திரரே நல்லா இருக்குதுல்ல? பிரசனம் நல்லா இருக்குதுல்ல? வசனம் இருக்குது. சங்கீதத்தில் நான் படிச்சிருக்கிறது கேட்டிருக்கிறேன்.
கர்த்தருடைய சத்தத்தினால பெண்மான்கள் ஈய பண்ணுகிறாராம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லா போயிருக்குது, உங்களுக்கு மாத்திரம் எங்க இந்த தூக்கம் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கையை கொடுங்களேன். நீங்க கொடுக்கலன்னா நீங்க தூங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா ஆவியானவர் காரியம் செஞ்சுன்னு இருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, உனக்கு மாத்திரம் எங்கேருந்து வரும் இந்த தூக்கம்? சிரிச்சு அழகா இருக்கிறீங்க நீங்க. வாவ். கபோ தூலா ரந்தர கதலரா ஷகதலா போதோரோ தோரோ 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 தோரோ. அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க பண்ணிட்டீங்க, நான் சொல்றேங்களே வேற லெவலுங்க நீங்க ஃப்ரெண்ட்ஷிப். அவன் அல்லேலூயா. எங்க வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 18 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்னதான் வழியா வச்சார். ஏன் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் சில பேர் ரட்சிக்கப்பட மாட்டேன்றாங்க சொல்லுங்க? நம்ம சபையில தான் நல்லவங்களா இருக்கிறோம். எங்க நல்லவங்களா இருக்கிறோம்? எங்க வீட்டுல ரபரகத்தல பாத்துறோம். இயேசு சாமி ஒரு இடத்துல சபிக்கிறார். எந்த இடம் அது? யார் சொல்லுங்க? கை உயர்த்துங்க. யார் சொன்னது சொல்லுங்க. யாருங்க கை சொன்னவங்க? யாரு? அத்திமார் உண்டு. ஓகே, அவங்களுக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் அவங்க அது சொல்றாங்க. ஆமா, அது ஏன் அத்திமரத்துக்கிட்ட சபிச்சார் சொல்லுங்க? அந்த மரத்துல என்ன இல்லை? நீங்க எவ்வளவு வருஷமானாலும் வரலாம். நீங்க ஒருவேளை அத சரீரத்துல மலடியா இருக்கலாம், ஆனா நீங்க ஆவியில மலடியா இருக்காதீங்க. என் கான்செப்ட் என்ன தெரியுமா? சபை ஆத்துமாவில பெருகுதோ இல்லையோ, சபை அது கனியால பெருகும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும், ஐ எம் பிரெக்னென்ட் சொல்லுங்க. சொல்லுங்களேன், நான் அப்புறம் சொல்றேன். நான் கூட பிரெக்னென்ட் தாங்க. ஐ எம் பிரெக்னென்ட் சொல்லுங்களேன். ஐ எம் பிரெக்னென்ட். என்ன பிரெக்னென்ட் தெரியுமா? ஸ்பிரிட் பிரெக்னென்ட். ஆவியில நான் கர்ப்பம் தரிச்சிருக்கிறேன். என் கர்ப்பங்கள் ஒன்னா வெளியே வரும். அந்த ஒன்னா எது தெரியுமா வரும்? அதுதான் கலாத்தியர் 5வது அதிகாரம் 23வது வசனம். ஆவியின் கனியோ. நீங்கள் ஆவியில நடக்கும் போது என்ன வெளியே வரும் உங்களுக்குள்ள இருந்து? ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறது எத்தனை மாசம் ஆகும்? 9 மாசம். நீங்க நல்ல கிறிஸ்தவங்க, நீங்க ரெவரண்ட், நீங்க டாக்டரு, நீங்க பிஷப்பு, நீங்க சோவன்சோ எல்லாம் எங்க தெரியுமா தெரியும்? இந்த 9 மாசம் 9 கனி இருக்குது பாருங்க. நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. 9 கனி. அந்த 9 கனி என்ன ஆகணும்? உள்ள இருந்து வெளியே வரணும். அப்பதான் நீங்க யாரு? மரம் எவ்வளவு பெருசா இருக்குது நீங்க முக்கியம் இல்லை, மரத்துல கனி வரதான் எனக்கு முக்கியம். எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு இல்லை, எது முக்கியம்? இன்னைக்கு சில பில்லி சூனியங்கள், நீங்க சில வாமிட் எடுக்க போறீங்க. கரபாத்தால ஷக்கத்தா. இன்றைக்கு ஆவியானவர் சில காரியங்கள் செய்ய போகிறாரு. அதனால தயவு செஞ்சு நீங்கள் ஆவியானவருக்குள்ள அசை போட்டுனே இருங்க. கராபாதியாந்த ரகத்தா லாப்ரோ தாரா மானா ஷக்கா தாலா போத்தோ ரோத்தோடோர் தாரா பௌ ஜந்த ரகதல பாதியாந்த ரகத்தா தாரா போத்தோ லோரோ ஷக்கத்தை. பாருங்க, நோவா தேவனோடு கூட நடந்தார் இல்லைங்களா? தேவனோடு கூட நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அப்ப பேழையை கட்டு, கப்பலை கட்டு, அதுக்குள்ள என்ன பண்ண, எல்லாம் ஜோடு ஜோடா உள்ள அனுப்பப்பான்றார். உள்ள அம்ச உடனே பெரிய பேழை, ஏதாவது பெரிய கப்பல், நமக்கு புரியுற மாதிரி பெரிய க்ரூஸ். அல்லேலூயா. ஆக்சுவலி க்ரூஸ் என்ற வார்த்தை எனக்கு தெரியாது. ஆக்சுவலி கப்பலுக்கு பேர் இன்னொரு பேரா க்ரூஸ். ஆமா, அக்டோபர்ல இருந்து துபாய்க்கு போயிருக்கிறேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை நான் க்ரூஸ் கூட்டின்னு போறேன், க்ரூஸ்ல கூட்டின்னு போறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம லாங்குவேஜ் எல்லாம் பெங்களூர் லாங்குவேஜ் இல்லையா, புரியல. என்ன க்ரூஸ் ஒண்ணுமே புரியல. அப்பதான் பார்த்தா யூடியூப்ல போட்டு பார்த்தா க்ரூஸ்ன்றது பெரிய கப்பல். அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரி பெரிய கப்பலை கட்டி என்ன பண்றாரு, ரெண்டா ஜோடா என்ன பண்றாரு, உள்ள மிருகங்கள் போன உடனே என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிக்கணும், மழை எல்லாம் பேஞ்சு விட்டாச்சு. இப்போ நோவாக்கு என்ன டவுட் தெரியுமா? இப்போ கரெக்டா உள்ளே இருக்கிறாரு இல்ல, இப்போ வந்து வெளியே வரணும். உள்ள சிங்கம் இருக்குது, கரடி இருக்குது, புலி இருக்குது, யானை இருக்குது, எல்லாம் பேழைக்குள்ள இருக்குது. ஆனா நல்லா கவனிக்கணும், ஒரு ஜன்னல் வழியா மழை நின்னுச்சா, அது பூமி மேல தண்ணி வற்றுச்சான்னு பார்க்கணும். இப்ப இவர் வந்து இறங்க முடியாது. ஏன்னா இவர் பயமாக்குறாரு, எங்க இறங்கினா ஒருவேளை தண்ணி இருக்குமோன்னு சொல்லி. அப்போ என்ன பண்றாரு தெரியுமா? நல்லா கவனிக்கணும்.
யார் அனுப்புறார் ஃபர்ஸ்ட்? காக்காவை அனுப்புறார். காக்கா போச்சு 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 போச்சு, ஆயா வடை சுட்டுச்சு, அங்க போயிடுச்சு. அல்லேலூயா. காக்கா திருப்பி வந்துச்சான், வடை எடுத்துன்னு போயிடுச்சு. அது இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப அடுத்து எதை விடுறாரு? புறா விடுறாரு. ஏன் உள்ள எவ்வளோ மிருகங்கள் எவ்வளோ இருந்துச்சு, அது ஏன் புறாவை விடணும்? ஏன் தெரியுமா? சில நேரத்தில் அடைக்கப்பட்ட கதவுகள் புறா என்ற பரிசுத்த ஆவியினால் தான் திறக்கப்படும். உங்க கதவுகள் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்க கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரலையா? உனக்கு வர வேண்டிய கனம் வரலையா? உனக்கு வர வேண்டிய சில பணங்கள், சில சிட் பணங்கள், சில சோ வரலையா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், யாரையும் வெளியே அனுப்பாத. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவங்க இடத்துல இந்த அனுப்பு, உன் கதவுகள் திறக்கப்படும்.